Next shlokam, shloka number 22. Purushassa parah partha bhaktya labhyastvananyaya yasyantastani bhutani yena sarvamidam tatam. So again, இந்த ஸ்லோகத்தில் வந்து அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குல்ல, அதை பற்றி தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுற. அதாவது அந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த சைத்தன்ய தத்துவம் ஆர் பிரம்மனை பற்றி இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சஹ பரஹா புருஷா. சஹனா அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் எப்படி இருக்கான்? பரஹா, பரஹான சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம். புருஷா, புருஷகாங்கிற வார்த்தை ஆல்ரெடி நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ புருஷகானா என்னன்னு பார்த்துருக்கோம், ரெண்டு மீனிங் பார்த்துருக்கோம் புருஷகாங்கிற வார்த்தைக்கு. என்னது? புரீஷேதே இது புருஷா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பூரயதி சர்வம் இது புருஷா. 2 வாரம் கிளாஸ் இல்லைன்னா எல்லாமே மறந்து போய்ட்டுருது. புரீஷேதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டுவெல்லர் ஆஃப் ஆல். புரினா இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே எது வசிக்கிறதோ அதுக்கு பேர் புருஷகான்னு பேர். இன்னொரு டெஃபினிஷன் என்னது? பூரயதி சர்வம் இது புருஷா. பூரயத்தினா எது ஒன்று எல்லா இடத்துலையும் ஃபில்டப்பாக இருக்கோ அதுக்கு பேர் வந்து புருஷா. நிறைஞ்சி இருப்பவர் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் புருஷா. யஸ்ய அந்தஸ்தானி பூதானி. எஸ்ய அப்படின்னா இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலில் தான், இந்த பிரம்மனில் தான் அந்தஹா ஸ்தானி பூதானி. எஸ்ய அந்தஹானா இந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலில், பூதானின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளும் ஸ்தானி அப்படின்னா ரெஸ்ட் ஆகி இருக்குது. இப்போ வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எதில் ரெஸ்ட் ஆகி இருக்கு? இப்போ இந்த சேரு, டேபிள், இந்த பூமி எல்லாம் எங்கே ரெஸ்ட் ஆகி இருக்கு? ஸ்பேஸில், ஆகாசத்தில் ரெஸ்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆகாசம் எதில் ரெஸ்ட் ஆகி இருக்குது அப்படின்னா சைத்தன்யத்தில் ரெஸ்ட் ஆகி இருக்குது. அப்படின்னா இப்போது எல்லாமே சைத்தன்யத்தில் ரெஸ்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறார். விஸ்வாதாரம் ககன சதுருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்வாதாரம்னா என்ன அர்த்தம்? விஸ்வம்னா என்டையர் யூனிவர்ஸ், விஸ்வத்துக்கு எது ஆதாரமோ அப்போ அதுதான் வந்து மொத்த யூனிவர்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுறது. ககன சதுருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ககன அப்படின்னா ஸ்பேஸுன்னு அர்த்தம். அப்போது அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேயும் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்பேஸ் எப்படி எல்லாத்தையும் தாங்கிறதோ அது மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸையே தாங்கிறது அப்படின்னு அந்த இடத்துல வந்து அர்த்தம். ஸோ ககன சதுருஷம். இப்போ வந்து இல்லைப்பா என்னால் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது இல்லையா, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் உடனே வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பக்கத்தில் என்ன வார்த்தை போட்டுறது பகவானுக்கு? மேகவரணம். நீ வந்து பகவானை உன்னால் ஃபார்ம்லெஸ்ஸாக உன்னால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நீ வந்து எல்லா ஃபார்மோடு இருக்கிற பகவானே கொஞ்ச காலத்துக்கு நீ வர்ஷிப் பண்ணு. ஆனால் அதிலே இருந்துடாத, நீ அதை தாண்டி வரணும். ஸோ இப்போ பிரம்மனில் தான் எல்லா பீயிங்ஸும் ரெஸ்ட் ஆகிறது. அப்படின்னா ஏன சர்வமிதம் ததம். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் தான் என்டையர் கிரியேஷனை வியாபிச்சு இருக்குது. ததம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சர்வ வியாபி, ஆல் பர்வேடிங் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்கிறது? எல்லா இடத்துலையும் இந்த சைத்தன்ய தத்துவம் பர்வேட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னா, இப்போ எந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணுன்னாலும், ஏதாவது ஒரு விஷயத்துடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல எனக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகின்றிருக்குங்கிறது தெரியணும். அப்போ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல்னால் என்னன்னு பார்த்தோம்? அவேர்னஸ் பிரின்சிபல். அதனால தானே இப்போ இது இருக்குது அது இருக்குது எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ
இப்போ என்டையர் யூனிவர்ஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் என்டையர் யூனிவர்ஸையும் இந்த சைத்தன்ய தத்துவம் வியாபிச்சிருந்தா தான் என்டையர் யூனிவர்ஸை பற்றியே இப்போ என்னால் பேச முடியும். அதனால் இங்கே சைத்தன்ய தத்துவம் என்டையர் யூனிவர்ஸை பருவேடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணருக்கும் தெரியறது இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறது கிருஷ்ணரும் ஒத்துக்கிறார். ஏன்னா எனக்கு என்ன பழக்கம், எனக்கு புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணி பழக்கம். இப்போ கிருஷ்ணர் ஆனால் என்ன சொல்கிறார், நான் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற பர்சன் இல்லை, நீ என்னுடைய பராபிரகிருதியை பற்றி தெரிஞ்சுக்கோ. அதுக்கு ஃபார்ம் கிடையாது, அதுக்கு சவுண்டு கிடையாது, அதுக்கு கலர் கிடையாது அப்படிலாம் சொன்னால் நமக்கு டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஜென்ரலாக எந்த ஈஸி, நம்மளுக்கு ஏதோ பாகவதம் படித்தோமா, ஏதோ கிருஷ்ண லீலா கேட்டோமான்னு இல்லாமல் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், லீலாவை பற்றிலாம் நான் இங்கே சொல்லலை, என்னுடைய ரியல் ஸ்வரூபத்தை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டால்தான் உனக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால என்ன சொல்கிறார், அனன்யா பக்தியா லப்யா அப்படின்னா உனக்கு என் மேலே பக்தி இருந்தால் போரும், உன்னால் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன மாதிரி பக்தி இருக்கணும் பகவான் மேலே? திருப்பி எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்கு 2 கார் வேணும், 4 வீடு வேணும் அப்படி கேட்கக்கூடாது பகவான்கிட்ட. என்ன பக்தி பண்ணணும்? நிஷ்காம பக்தி. அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு நீ தான் கோல், உன்னுடைய பராபிரகிருதியை தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய கோல், அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டால் பகவான் நமக்கு அந்த தேவையான குவாலிஃபிகேஷனை எல்லாம் பிளெஸ் பண்ணி இந்த ஞானத்தை நமக்கு பகவான் கொடுப்பார். ஸோ அதனால் அனன்யா பக்தியா லப்யா, சின்சியராக நீ என்னை வர்ஷிப் பண்ணுறது மூலமாக. ஆனால் சின்சியராக வர்ஷிப் பண்ணோன்னா என்ன டிசையரோட பகவானை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பகவானே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அப்படி நீ அந்த ஆசையோட உன்னுடைய சகுண ஈஸ்வர பக்தியை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிற. அப்போது உனக்கு அந்த நிர்குண ஞானம் அடையிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அனன்யா பக்தியான நிஷ்காம பக்தியா சக புருஷா லப்ய, அந்த பிரம்மனை நீ அடையலாம். லப்யனா அடையிறதுன்னு அர்த்தம். ஆனால் நாம் என்ன புரிச்சுக்கணும், அந்த பிரம்மனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்தோட அந்த கோல்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, ஃபைனைட் இன்ஃபினிட். ஃபைனைட்னால என்ன கொடுக்க முடியும், இன்ஃபினிட்னால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த ஸ்லோகத்தோட ஓவர். நாம்